A virgin will become pregnant and have a son, and he will be called Emmanuel. மத்தேயு 1:23. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, சந்தேகக்கோடு அது சந்தோஷக்கேடு. சந்தேகக்கோடு அது சந்தோஷக்கேடு. இந்த சந்தேகம் என்பது ஒரு புற்றுநோய் போல, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த நினைவை ஆக்கிரமித்துக் கொண்டு வாழ்வையே நாசமாக்கும். அது திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையில்தான் வாழ்க்கையினுடைய சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. நம்பிக்கை என்பது யானையின் தும்பிக்கையை போல, அதுதான் பலத்தை தரும். நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. ஆகவே இன்றைய தினம் நாம் சூசையப்பரை பற்றி, தேவதாயை பற்றி, அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்னால், கூடி வாழ்வதற்கு முன்னால் கன்னி கருதாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவேன் என்றெல்லாம் படிக்க கேட்கும் பொழுது ஒரு சாதாரண புத்திக்கு, விஞ்ஞான புத்திக்கு, பகுத்தறிவுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்காது. ஒரு கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான் இருக்கும். எப்படி சாத்தியம், எப்படி முடியும்? ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன் அகஸ்டினாவுடைய வார்த்தைகள், for those who believe no need of any proof. விசுவாசிப்பவர்களுக்கு எத்தகைய சான்றோ அல்லது உதாரணமோ தேவையில்லை. நம்புகிறேன், சொல்லுங்கள். தேவதாய் எனக்கு தெரியல, ஏற்றுக்கொள்கிறேன். ஃபியாட், let it be done. ஃபியாட் மிக்கி செக்குந்தும் வெர்பும் துவும். உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். எனக்கு தெரியாது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, புரியவில்லை. ஆனால் உன்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறேன். சிற்றறிவு பேரறிவை ஏற்றது. இல்லைன்னா குழம்பிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி சாத்தியம், முடியுமா, முடியாது, இது கதைக்காகுமா, ஆகாது, கறிக்கு வேகாது என்று விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு எத்தனை ப்ரூஃப், எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு போதாது, பொருந்தாது, புரியாது. இதுதான் உண்மை. ஒரு கருத்து கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தது. ஒரு தகப்பன் தன்னுடைய திருமணமான பெண்ணை பார்க்க சொல்கிறார். வீட்டு வாசப்படியில செருப்பை கழட்டி வச்சுட்டு போய் பிள்ளைய பார்த்துட்டு மறந்தாப்புல செருப்பு போடாம போயிடுறார். கணவன் வரான், பாக்குறான், 2 ஆண் செருப்பு வெளியில இருக்குது. உள்ள வந்து பார்த்தா யாரையும் காணா. மனைவி கிட்ட கேட்கறதுக்கு பயம் இல்ல. என்ன நினைச்சுக்குவா, நம்ம தப்பா நினைச்சுக்குவாளா, சந்தேகப்படுவோம் நினைச்சுக்குவாளா அப்படின்னு மனத்துக்குள் போட்டு புழுங்கி கொண்டிருக்கிறான். போன் வருது, மாப்பிள்ளை நீங்க தானா, நான் வீட்டுக்கு வந்தப்பா, அது செருப்பை மறந்துட்டே வந்துட்டேன், வாசப்படியிலே வச்சுட்டு வந்துட்டேன். சரி மாமா, பத்திரமா எடுத்து வைக்கிறேன், பிறகு வந்ததுங்க. இறைவா உமக்கு நன்றி. என்னுடைய உள்ளம் சந்தேகப்படாமல் இதோ உடனடியாக இது என் மாமனாருடைய செருப்பு என்று காட்டி கொடுத்தாயே. சாதாரண ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி எப்படி வேண்டுமானாலும் துவேஷப்படுத்தப்படலாம். அது அப்பொழுது ப்ரூஃப் ஆகலைன்னா, அந்த சந்தேகம் உள்ள போச்சுன்னா அது ஒரு ஆலமரமாக விரிச்சு போயிடும், வாழ்க்கை விதண்டாவாதமாக விடும். அது பாருங்க, சந்தேகத்தோடு அது சந்தோஷ கேடு, சந்தோஷத்தை கெடுத்து விடும். நம்பி வாழ்வதுதான் வாழ்க்கை. அது பல பஞ்சாயத்து திருமணமா இன்னும் பிறகு சண்டை சாடி வரும் இல்லையா, வருவாங்க பெண்ணு வீட்டாரெல்லாம், ஃபாதர் எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா. என்னமா எழுதி கொடுக்கணும், இனிமேல அடிக்க மாட்டேன்,
இனிமேல சண்டை போட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க. அப்படி ஏதாவது என் பிள்ளைக்கு ஆச்சுன்னா நான் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு இவங்க ஒத்த காலில் நிற்பாங்க. அந்த வீட்டுல ஃபாதர் நம்பிக்கை இருந்தா வந்து வாழ சொல்லுங்க, இல்லைன்னா வீட்டுல உட்கார சொல்லுங்க, அவரு கொம்பெரி முகமாற நிற்பார். அப்ப 2 பேருக்கு சமாதானம் பண்ணி இதெல்லாம் நம்பி வாழ வேண்டும். கல்யாணம் பண்ணும்போது இப்படிதான் எழுதி வாங்கிட்டியா, என் பொண்ணை வந்து கண் கலங்காம வச்சுக்கணும் அப்படின்னா வெங்காயமே அறியக்கூடாது வீட்டுல, அது சொல்ல முடியுமா? வாழ்க்கை என்பது யதார்த்தம். இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அவைகளை எப்படி நீ ஏற்றுக்கொள்கிறாய்? பெரிய சண்டை போட்டா சண்டை போடலாம். பையன் கேட்டான், அப்பா உலக போர் எப்படிப்பா ஆரம்பிச்சது? அதுவாடா அப்படின்னு அப்பா ஆரம்பிச்சுட்டே, உங்க அப்பா கொண்டு தெரியாதுடா, நான் சொல்றேன்டா உலக போர். ஆமா பெருசா வந்துட்டா, இவருக்கு எல்லாம் தெரியும், என்னை விட பெருசா படிச்சுட்டா பாரு. ஆமா நீங்க ஃபெயில் ஆனது எனக்கு தெரியாகும். உடனே பையன் சொல்றான், எப்பா எப்பா உலக போர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்ட, நீங்க 2 பேரும் போராடுறதை நிறுத்துங்க. வீட்டுல சமாதானம் இருப்பின் நாட்டுல சமாதானம் இருக்கும். வீட்டிலேயே ஒருத்தர் கடிச்சுக்கிட்டா சமாதானம் என்பது ஒரு கிள்ளுக்கிரையாக. அவைகள் எல்லாம் சந்தேகத்தோடு அது சந்தோஷ கேடு. அன்பும் மரணம் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருக்குறள், அருமையான குறள். அன்பு, அன்புதான் எல்லாவற்றையும் சேர்க்கிற ஒரு பாண்ட். ஃபெவிக்விக்கு, ஃபெவிஸ்டிக்கு, ஃபெவிகோல் நிறைய பார்த்திருக்கிறீங்க விதவிதமா. அதுக்கு தகுந்த மாதிரி சிந்தட்டிக் ஓட்டுறதுக்கு, ரப்பர் ஓட்டுறதுக்கு, மரம் ஓட்டுறதுக்கு, அனாபாண்ட், அப்புறம் மெட்டல் பேஸ்ட் நிறைய இருக்குது, உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டுறதுக்கு. அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒட்டி கொடுப்பது எதுவென்றால் அன்பு. இந்த அன்பு என்பது ஒரு பெரிய பாத்திரம், டோட்டல் எம்பாடிமெண்ட். எல்லா வகையான காரியத்தையும் இந்த அன்புக்குள் அடக்கிவிடலாம். அது நிறைந்திருக்க வேண்டும் எண்ணத்தில், சொல்லில், செயலில், உள்ளத்தில். ஆகவேதான் இதயத்தால் பார்க்க வேண்டும், இதயத்தால் கேட்க வேண்டும். அப்பொழுது இதயம் உணர்வதை நாம் துல்லியமாக பார்க்க முடியும். காதுதான் கேட்குது, கண்ணுதான் பார்க்குது. ஆனால் இதயத்தால் பார்ப்பது என்பது அந்த இரக்கத்தோடு, அந்த கரிசனத்தோடு, அந்த கரிசனம் அதுதான் இயேசுவிடம், இயேசுவின் இதயத்தில் இருந்த கரிசனம். அன்பினால் பற்றி எரியக்கூடிய இதயம். ஆயினில்லா ஆடுகள் போல் இருப்பதை பார்த்து அவர் கலங்கினார். அவர்களுக்கு ஆயலா கொடுக்க விரும்பினார். பசித்தவர்களாக இருந்தார்கள், உணவு கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட தயங்கவில்லை. ஆனா மத்தவங்க எல்லாம் பாரு எப்படி எல்லாம் அவங்க தபாய்க்கிறாங்க. தலைவரை சீக்கிரம் அனுப்பி விடுங்க, பிரசங்கம் வச்சு கழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களே என்னவோ சொல்லியிருப்பாங்க. முடிச்சீங்களா? எல்லாம் போய் ஊரு போய் சேர்ந்தாங்களா? சாப்பிடுவாங்க, எல்லாரும் இங்க இருக்கிறாங்க ரொம்ப நேரமா என்று. சரி, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எவ்வளவு ஆகும்? ஐயோ, காசு கொடுத்து கட்டுப்படி ஆகுமா? ரொட்டி கடையில ரொட்டி கூட இருக்காது, எவ்வளவு காசுக்கு வாங்குறது? அதெல்லாம் ஒண்ணு முடியாது. சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவன் பதுக்கிட்டான் இந்த பணத்தை. புது 2000 ரூபாய் பதுக்கின மாதிரி ஒரு 2000 ரூபாய் 2000 நோட்டு வாங்குறதுக்கு ரோட்ல நிக்கிறாங்க சாதாரண மக்கள். கோடி கணக்கில் புது நோட்டே பதுக்கி வைக்கிறான். அந்த மாதிரி ஒருவேளை எல்லாம் சாப்பாடு கொண்டாந்து இருப்பாங்க, கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொண்டாந்து இருப்பாங்க, ஏதாவது கொண்டாந்து இருப்பாங்க. ஐயோ, இது எப்படி போய் கொடுக்கறது? இது எனக்கு வேணுமே. ஒரே ஒரு பையன் தான் முன்னுக்கு வந்தான், 5 அப்பம் 2 மீன். அவன் அதை கொடுக்க போய் அதுதான் 5000 பேருக்கு பருகி படுதலாயிற்று. பந்தி அமர சொல்லுங்கள், வயிறார சாப்பிட சொல்லுங்கள். மீதியானது 12 கூடைகள் அடைய எடுத்தார்கள் அல்லவா? ஆண்டவருடைய அந்த அன்பில் அளவானது அது ஏராளம், தாராளம் என்பது துல்லியமாக நமக்கு தெரிந்தது அந்த உண்மையில. ஆகவே இவைகள் எல்லாம் இந்த கரிசனமாக இருந்த அன்பு. அரண் எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். அரண் என்பது ஒரு ஒட்டுமொத்தமான நன்மை தளம். எண்ணத்தில், செயலில், செயல்பாட்டில், நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் நன்மை தளம் நிறைந்திருந்தால் அதுதான் அரண். நம்முடைய தமிழ்ல அன்பாத பிள்ளைகளே, அன்பாத மக்களே, தமிழ் நல்லா படிக்க சொல்லுங்க. தமிழ் மொழியை போல செம்மொழி வேறு எதுவும் கிடையாது. அற்புதமான மொழி. நம்ம தாய்மொழியை வச்சுக்கிட்டு
இங்கிலீஷ் படிக்கிறியா படி, நல்லா படி. பிரெஞ்சு படிக்கிறியா படி. எந்த மொழியும் நல்லா கத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனா சொந்த தாய்மொழியை தெரியாம கூரை ஏறி கோழி குடிக்க காணாம மான ஏறி வைகுண்டம் போறாங்க. தாய்மொழியில இந்த ஆத்திச்சூடி என்ன சொல்லுகிறது? முதல் படி பாருங்க, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் என்ன? நல்லவை. அந்த நல்லவை செய்வதற்கு, எண்ணுவதற்கு, பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு தாராளமாக கொடுக்க, என் சுயநலத்தை களைந்து பிறருக்காக நான் கஷ்டப்பட, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கு எனக்கு விரும்பியதை விட்டு கொடுத்து பிறருக்கு, இவைகள் எல்லாம் சேர்ந்து அரண் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும். அதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய பயன். அதை இயேசு மாகாவியத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். அறம்னா யாரு? மாதா. யாருக்காக கப்பம் கட்டினாங்களா? மரணத்துக்காக. அந்த மரணம் எப்படி வந்துச்சு? நம்முடைய பாவங்களினால். நம்முடைய பாவங்களினால் ஏற்பட்ட மரணத்துக்கு தன்னுடைய மகனையே கப்பம் கட்டி அறம் எனப்படுகின்ற இந்த தாய் அழுகிறாள். அற்புதமான வார்த்தைகள். ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு ஆழம் இருக்குது பாருங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயன்பது. If you think you are beaten, you are. If you think you dare not, you don't. If you like to win but think you can't, it is almost certain you won't. Life's battles don't always go to the stronger or faster man, but sooner or later the man who wins is the man who thinks he can. நீ தோற்கடிக்கப்பட்டாய் என நினைத்தால் தோற்பாய், இயலாது என எண்ணினால் அது ஆகாது. நீ வெற்றி பெற ஆசித்து முடியாது என நினைத்தால் நிச்சயம் அது நடைபெறாது. வாழ்வின் போராட்டங்களில் வெற்றி காண்பவன் வலிமை மிக்கவனோ வேகமானவனோ அன்று, ஆனால் உடனேயோ அல்லது பின்னரோ தன்னால் முடியும் என எண்ணுபவனே வெற்றி பெறுவான். வாழ்வின் போராட்டங்களிலே நம்முடைய முயற்சியை முன்வைத்து இறைவனுடைய ஆசிரை பெற்று நீ முயல், கண்டிப்பாக ஜெயிப்பாய். கேட்பதனை பெற்றிடுவாய், ஐயமில்லை. தெய்வம் உண்டு, வெற்றி உண்டு. பாரதியாருடைய வார்த்தைகள். உங்களுக்கெல்லாம் யாரும் ஞானஸ்தானம் கொடுக்கல, ஆனா பாருங்க எவ்வளவு தெய்வ நம்பிக்கையோடு கேட்டதனை பெற்றிடுவாய், ஐயமில்லை, தெய்வம் உண்டு, வெற்றியும் உண்டு. தெய்வம் இருக்கிறார். ஆகவே நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜெபம் வீணாக போகாது. சாதாரண ஒரு நல்ல மனுஷன்கிட்ட கேட்டாவே அவங்க உனக்கு செய்வார். ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, நிச்சயமா செய்வார். ஒரு நல்ல மனுஷன், கடவுள் நல்ல மனுஷன் இல்லையா? எத்தனை ஆயிரம் கோடி நல்ல மனுஷன் ஒரு பக்கம் வச்சாலும் கடவுளுக்கு ஈடு இணையாகாது அல்லவா? ஆகவே நேர்மையற்ற நீங்கள், நேர்மையற்ற நீதிபதி, நீங்களே இப்படி செய்வானால் இறைவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நற்செய்தியில படிக்கிறோம் அல்லவா? தெய்வம் உண்டு, வெற்றி உண்டு. அதை இயேசுவின் திருவிழா பாட்டு பாடினீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் தினமும் பாடுங்க. எங்கள் குரலை கேட்பதற்கு இந்த வீட்டிலே தெய்வம் உண்டு. இறுதியாண்டவர் படத்தை பார்த்து இந்த பாடினீங்கன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்கள் குரலை கேட்பதற்கு நீர் இருக்கிறீர் எங்களோடு. அதுதானே விசுவாசம். அப்படி வளர்ச்சி பெற்றவர்களாக இருப்பதற்கு தெய்வம் உண்டு என்பதை நம்புவோம். Jesus God made God present to us in a way we could see, touch and hear. இயேசுவின் பிறப்பு நாமெல்லாம் காணக்கூடியதும் தொடக்கூடியதும் கேட்கக்கூடியதுமான இறைவனின் பிரசன்னத்தை கொடுத்தது. What we have seen and heard, we announce to you also, so that you will join with us in the fellowship that we have with the Father and with His Son Jesus Christ. We write this in order that our joy may be complete. 1 யோவான் 1-4 வரை தொடக்க முதல் இருந்த வாழ்வு, இந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். பிதாசுதன் பரிசுத்தாவி, அந்த மூவொரு கடவுள். இந்த மூவொரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய 6 லட்சணங்கள். முதலாவது சர்வேசன் தாமா இருக்கார், இரண்டாவது தோக்க முடியல இருக்கார், மூணாவது சரீரம் இல்லா இருக்கார், நாலாவது அளவில்லாத சவன் இருக்கிறார், ஐந்தாவது எங்கும் வியாபித்திருக்கார், 6வது எல்லாத்துக்கும் மாதிரிகாரணமா இருக்கிறார். இது கடவுளுக்கு பொருந்தும்
எந்த விதமான உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுள், மூவொரு கடவுள், பிதா சுதன் பரிசுத்த ஆவி. அப்ப பிதா சுதன் பரிசுத்தாவிக்கு உடல் இல்லை, தோக்கம் இல்லை. ஆனால் மனித அவதாரம் எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் இருந்தது, பிறப்பு இருந்தது, இறப்பு இருந்தது. அவரை தொட்டு உணர்ந்தோம், பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. God gave me the privilege of being an apostle for the sake of Christ in order to lead people of all nations and to obey. Romans 1:5. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்கவே இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக் கொண்டோம். The world and all that is in it belong to the Lord. Let him enter the King of glory. மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். இதோ உலக முடிவு வரை நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம், அவர் வருகைக்காக காத்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இதோ இந்த வாரத்திலே பெருவிழா டிசம்பர் 25 உலகம் முழுவதும் மாட்சிமிகு மன்னர் உள்ளே வர அந்த சரித்திர வருகையை கொண்டாடுகிறோம். சரித்திரத்தில் 2016 வருடங்களுக்கு முன்பு இயேசு பாலஸ்தீனத்திலே பெத்லகேமிலே அவதாரம் எடுத்தார். அதை இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகிறோம். சரித்திர பிறப்பை நினைவு கூறுகிறோம். Jesus came in history, comes in mystery, will come again in glory. அந்த சரித்திரத்தில் வந்த ஆண்டவர் இதோ அருட்சாதனங்களில் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நற்கருணையிலே ஞானஸ்தானத்திலே இதோ பாவ சங்கீதம் கொடுக்கிறாரே அருள் தந்தை. ஆகவே தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்க்க தயை கூர்ந்த ஓ அன்பு பெருக்கே, நீ எவ்வளவு பெரியவர். இந்த முக்கியமான திருப்பலி ஒப்பு கொடுத்தல் அந்த நற்கருணை ஜெபம் வரதுக்கு முன்னாடி ஆண்டவரே பாவி என்னை கழுவும், என்னை புனிதமாக்கிறதும் இதோ இந்த கரங்களிலே உம்முடைய அற்புதமான வல்லமையான புனிதமான உடலை நான் எடுக்க போகிறேன், என் கரங்களை கழுவும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த சடங்கு நடைபெறுகிறது. ஒரு பூசோதை பையன் தினமும் பூசைக்கு போவான், சின்ன பையன். அது அந்த ஃபாதருக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிடித்தம். அவர்கிட்ட சொல்ல, டே தம்பி, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல வேணாண்டா, ரொம்ப குளிரா இருக்குது, நீ வீட்லயே எடுத்துக்க, கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகுவா, குளிர் எல்லாம் போன பிறகுவா, இந்த குளிர்ல நீ வர வேணாம், நான் தனியா பாத்துக்கிறேன். சரி ஃபாதர் சொல்லி வீட்டுல இருக்கான். அவனுக்கு தூக்கம் வரல காலையில. ஐயோ பூசோதைக்கு போடுவேன்னு ஃபாதர் தான் வர வேணான்ட்டாரு. ஏஞ்சி கடகடன்னு கிளம்பி அந்த மோந்தோவை போட்டுக்கிட்டு குளிர்ல போய் வேகமா ஓடி போயிட்டு கரெக்டா அப்பதான் ஃபாதர் காணிக்க தோக்குறாரு. நேரா ஓடியாந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கையில தண்ணி ஊத்துறான். பூசெல்லாம் முடிச்சுட்டே, நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்டா, ஏண்டா மறுபடியும் வந்த? அவன் சொன்னான் பாருங்க, ஃபாதர் நீங்க மக்களின் பாவங்களை எல்லாம் கழுவுறவரு, உங்க பாவத்தை நான் தானே கழுவணும், அதுக்குதான் நான் வந்தேன் அப்படின்னு. அவனுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? பாவ சங்கீதத்துல மற்றவங்க பாவத்தை கழுவுறாரு ஃபாதர், உங்க பாவத்தை நான் தானே கழுவுறேன். அதான் உண்மை. பாவிகளின் பாவங்களை கழுவுவர் இறைவன். அதாவது அந்த கருத்து தான் இந்த கைகளை கழுவுகின்ற சடங்கு. நீர் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் வாரும், இதோ என் உள்ளத்தை உமக்காக நான் தயார் செய்திருக்கிறேன். ஆகவே மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். I will be with you always to the end of the world. மத்தேயு 28:20. If God is for us, who can be against us? ரோமன் 8:31. என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? I took my advocate and comforter, the glorious Saint Joseph, and commended myself fervently to him. Saint Teresa of Avila. என்னை தேற்றுவோராகவும் எனக்காக பரிந்து பேசுவோராகவும் புனித சூசையப்பரை நான் தேர்ந்து கொண்டு உறுதியுடன் அவர் பராமரிப்பில் என்னை கையளித்தேன். Father, may I love Saint Joseph, ask for his grace, have faith like his, and let him prepare me for Christmas. தந்தாய் புனித சூசையை அன்பு செய்வேனாக, அவரது பரிந்துரைக்காக மன்றாடவும் அவரை போல் விசுவசிக்கவும் கிறிஸ்து வருகைக்கு என்னை தயார் செய்வாராக. ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென்.